முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருக்கு நெருக்கமான தரப்பினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தீவிர இனவாத பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வதியின் மரணத்தின் போது அவர் தமிழ் அரசியல் கைதியொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய விடயம் உடன்தல விண்ணவை பிரதேசத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் 10 பேரை மிலேச்சத்தனமாக கொன்றொழித்த பயங்கரம் என்பன குறித்து பலரும் பேச தலைப்பட்டனர். அதற்கு பதிலாக லொஹான் ரத்வதை சிங்கள மக்களின் மீட்பர்களில் ஒருவராக மொட்டு கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாட தலைப்பட்டனர். அதேபோன்று நேற்றைய தினம் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட கடையெடுப்பு குறித்து சமூக வலைதளங்களில் தீவிரமான இனவாத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இனவாத பிரச்சாரங்களின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பை ஆதரிக்கும் சமூக வலைதள பதிவர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செயற்படுவதை வெளிப்படையாக காண முடிந்தது. ராஜபக்ஷ தரப்பின் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ஷவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காகவே ராஜபக்ஷ தரப்பு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவ்வாறான இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது.